ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப வைரலாக பார்க்க போகிறோம். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான நாளுங்க. ஸோ நாளை நாள் என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? நாளை நாள் ஏப்ரல் மாதத்துடைய 8ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 12வது மாதமான பங்குனி மாதத்துடைய 26ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோமவாதி அமாவாசையானது வருது. இது நல்ல விஷயம் தானே, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் 60 ஆண்டுகளுக்கு பிறகு வலுவாக நடக்க போகுது. இந்த சூரிய கிரகணமானது பயங்கரமான விளைவுகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஏற்படும். அதுவும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில ராசிகளுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உச்சத்தை கொடுக்கும். அதாவது ஒரு சில நேரம் கிரகணம் நடக்கும்போது ஆபத்து ஏற்படும். அட் த சேம் டைம் ஒரு சில நேரம் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைக்கும். அப்படி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கு. அந்த அதிர்ஷ்டம் எந்த ராசிக்காரங்களுக்கு அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பார்த்துட்ருக்குறவங்க ஒவ்வொருவரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்டத்தை தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கிறது பார்க்கலாம். இந்த ஆண்டோடைய முதல் சூரிய கிரகணம் நாளை ஏப்ரல் 8ஆம் தேதி நிகழப்போகுது. இந்த சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் ஆகும் என்பது ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நாளை நாள் சூரிய கிரகணம் அமாவாசை நாளில் மட்டுமே தோன்றும். 2024 ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நாள் நாளை நாள் சைத்திர அமாவாசை. ஏப்ரல் 8ஆம் தேதி இரவு 9:12 மணி முதல் அதிகாலை 1:25 மணி வரை கிரகண நேரம். இந்த கிரகணம் மொத்தம் 4 மணி நேரம் 25 மணி நேரம் நீடிக்கும். 2024 ஆண்டில் நிகழ இருக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணம் மீன ராசியில் நிகழ்கிறது. இருப்பினும் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது. கிரகணத்துடைய தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் இந்த சூரிய கிரகணம் அனைத்து 12 ராசிகளையுமே பாதிக்கும். எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு 2024 சூரிய கிரகணம் சுப பலன்களை தரும் என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறோம். ஸோ உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இருந்ததுன்னா தெரிஞ்சு பயனடையலாம். ஃபஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணத்தினால் அதிக பலன்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பெற போகிறீங்க என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுவும் நீங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அளவுக்கு பல மாற்றங்கள் பலன்கள் இப்போ பெற போகிறீங்க. ஸோ இந்த பலன்கள் ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இந்த வெயிட் பண்ண மூமெண்ட் உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்ன விஷயம்னா, இந்த சூரிய கிரகணம் நடந்ததுக்கு பின்னாடி நாளை நாள் நடந்ததுக்கு பின்னாடி மிதுன ராசிக்காரங்க நீங்கள் முதலீடுகள் செய்யலாமா? அப்படி நீங்கள் முதலீடுகள் செய்தீங்கன்னா அதில் 2 மடங்கு லாபங்கள் பார்க்கலாமா? இந்த முதலீடு பணங்கள் உங்களுக்கு பெரிய லாபமாக அமையுமா? அதனால் முதலீடு செய்யணும் என்று உங்களுக்கு மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் மற்றும் வணிகத்தில் கூட 2லுமே வெற்றி பெற உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. ஏன்னா இந்த கிரகணம் அந்த மாதிரி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், சாதாரண வாணி நிகழ்வுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் நமக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயங்களுக்கு ஏற்ப மிதுன ராசிக்காரங்க முதலீடுகள் செய்யுங்க, நல்ல லாபங்களை பெற்றுக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்பையும் இனி மிஸ் பண்ணிடாதீங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உண்டு. அடுத்ததாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, தனுசுல பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை இப்போ தெரிஞ்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணமானது சிறப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்க போகுது. மெயினாக நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா
தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத நன்மைகளை பெற போகிறீங்க. இந்த எதிர்பாராத நன்மைகளை பெறப்போகக்கூடிய டைமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிகவும் சாதகமாக நேரமானது அமையும். கூட்டு சேர்ந்து வேலை செய்தால் நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டு சேர்ந்து புது புது வேலைகளை நிறைய செய்யுங்க. நிறைய லாபங்கள் வந்து நீங்கள் பார்த்துடலாம். ஸோ கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய வேலை வந்து உடனடியாக லாபத்துக்கு கிடைக்க செய்யும். ஸோ நிறைய பேர் கூட்டுனாவே பயந்துக்குவீங்க. அதனால தான் இந்த கிரகண டைமில் கூட்டு சேருங்க நல்லதுன்னு சொல்கிறேன். ஸோ சொன்னது புரிஞ்சிருக்கும். புரிஞ்சதுக்கேற்ப தனுசு ராசிக்காரங்க செயல்படுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கூட எந்த ஒரு குறையும் இருக்காது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீரு சிறப்புமாக இருக்கும். ஆல்ரெடி உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதுக்கப்புறம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் உங்களுக்கு ஏற்பாடு செய்கிறதா இருந்தால் செய்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் செய்யும்போது தடையே இல்லாமல் சுபகாரிய பேச்சுவார்த்தை சாதகமாகும். ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் கிரகணத்தினால கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மூணாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டங்க. மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். மகர ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை வந்து தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்கள் ராசிகளுக்கு இந்த கிரகணத்துக்கு பிறகு வரக்கூடிய காலம்தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான காலம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் தான் நீண்ட நாட்கள் கிடைக்காம இருந்த பணம்லாம் திரும்ப வரப்போகுது. அதை விட திருமண வாழ்க்கையில் உறவுகள் உங்களுக்கு மேம்பட போகுது. ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் பல நடக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க இனி வரக்கூடிய நாட்களை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கிரகணம் முடிஞ்சு கிரகண தோசை காலம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் இருக்கும். ஸோ இந்த கொஞ்ச நாள் வந்து நல்லா உங்களோட வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அனுபவிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டைமை வந்து கரெக்டாக அனுபவிங்க. ஒவ்வொரு நாளையும் உங்களுக்கு தகுந்தாற் போல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுனால மகர ராசிக்காரங்க ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கிறவங்க வந்து சண்டைலாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா இனி அந்த மாதிரிலாம் போடாமல் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஃப்ரீயாக ஒரு மணி நேரம் பேசி பாருங்கள், நல்லது நடக்கும். ஸோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக கடைசியாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் சொல்லப்பட்டிருக்குன்னா மீன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ராசியில் ஏதாங்க கிரகணம் நடக்குது. ஒரு பக்கம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். அட் த சேம் டைம் இன்னொரு பக்கம் உங்கள் விதியும் வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் மீன ராசி உங்கள் ராசியில் தான் நிகழுது. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு தசபுத்தியெல்லாம் சரியாக இருந்ததுன்னா சாதகமான பலன்களும் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் உறவுகள் வந்து அதிகமாக மேம்படும். தவறான புரிதல்கள்லாம் இருந்ததுன்னா தவறான புரிதல்கள்லாம் நிறைய நீங்கும். உத்தியோகத்தில் கூட மாற்றங்கள் பல ஏற்படும். ஸோ உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படுறது, தவறான புரிதல் நீங்கிறது, இந்த மாதிரி பல அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு வலுவாக பல மாற்றங்கள் வந்து உருவாகும். ஸோ ஆபத்து எல்லாமே வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி லாபங்களும் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கூட எந்த ஒரு குறையும் இருக்காது. உடல் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு சீரு சிறப்புமாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டதை விட இப்போ கொஞ்சம் இன்னும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லபடியாக இருக்கும். ஸோ அதனால் ஆரோக்கிய ரீதியாக எந்த குறையும் வராது, கவலைப்பட வேண்டாம். ஸோ ஆக மொத்தம் நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணமானது இந்த மாதிரியான ஒரு அதிர்ஷ்ட பலன்களை இந்த ராசிகளுக்கு கொடுக்கும் என்று உங்களுக்கான இந்த முக்கியமான தாள்களானது சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒன்று விடாமல் இந்த 4 ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப இந்த கிரகண காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கொஞ்ச நாள் நடந்துக்குங்க. அதிர்ஷ்டம் இருக்கும் போதே அதிர்ஷ்டத்தை தக்க வைத்துக்கொள்ள எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட ராசி இந்த வீடியோவில் இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு அவங்களும் இனி வரக்கூடிய இந்த கிரகண தோஷம் கிரகண காலம் முடிகிற வரையும் நல்ல அதிர்ஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டோம். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய அப்டேட்டான வீடியோவோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.